மக்களே, நான் உங்கள் காதர் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக இந்த வீடியோ பதிவிட்டுருக்கோன்னா, நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து எலெக்ஷனுடைய கமிஷனில் நம்ம பழைய ஓட்டர் லிஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற புதிய ஓட்டர் ஃபார்ம் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதில் நம்மளுடைய தாத்தா, அப்பா, அம்மா அவங்களுடைய லிஸ்ட்டு ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்ற தகவலெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். 2002 ஓட்டர் லிஸ்ட்டை 2002, 2005க்கான ஓட்டர் லிஸ்ட்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டிஎன் எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதே வெப்சைட்டில் போங்க, டிஎன் எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட், ஓகேங்களா? அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வர ஆப்ஷன் எலக்ட்ரோ ரோல்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, ஸோ அதனால தான். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது டைரெக்டாக உங்களுக்கு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் 2024, 25 அந்த மாதிரி எல்லா டேட்டுக்கானது உங்களுக்கு இல்லை. நீங்கள் கடைசியாக போங்க, லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2002 அப்படின்ற ஒரு இது இருக்குது ஆப்ஷன்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். வாக்காளர் பட்டியலை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதி தேர்வு செய்வோம் அப்படின்ற இந்த அதில் டேப்பில் போய்ட்டு உங்களை எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, திருவள்ளூரா, வேலூரா, தருமபுரி அப்படின்றது. எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்காக நான் காட்டுறேன், தருமபுரி நான் செலக்ட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து எந்த ஏரியாவில் வருது, கிருஷ்ணகிரியா, அரூரா, தாலையா அப்படின்றது. நான் இதோ 2வது அரூர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாகம் எண்ணில் வேணும், எந்த எலக்ட்ராமெட்டிக்கில் உங்களுக்கு வேணுன்றது படி அதுக்கான ஆப்ஷனை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சாவை டைப் பண்ணிடுங்க. சமர்ப்பிக்கவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டியல் ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் இதிலேருந்து டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மக்களே. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்னும் டவுட்ஸ் இருக்குதுன்னா டைரெக்டாகவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ காஸ். மேலே வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.